ஆக்சுவலாக வந்து பிஇஓ எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த சிலபஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பிஇஓ எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சிலபஸ் வச்சு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நமக்கு வந்து பிஇஓ எக்ஸாமில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். நம்மளால் எல்லோரும் போய் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாது. ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். அதுக்கு என்னலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரில் வந்து ஓவரால் இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணால் 110 மார்க் வருது. அது இல்லாமல் தமிழ் மட்டும் நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 30 மார்க் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ். அதில் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரை வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா, சங்க காலம் முதல் தற்காலம் வரைனா நம்ம ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்கில் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை மட்டும் எடுத்து படிக்கணும். பர்டிகுலர் கண்டென்ட்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம படித்தே ஆகணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்களின் சிறப்பு, இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் பண்ணி ஓரளவுக்கு அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம எடுத்து படிக்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிஇஓ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல் மாதிரி. இந்த கடலில் வந்து என்ன படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் பேசிக் கிராமர்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் பார்த்துட்டே வாங்க. இங்கிலீஷில் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஒரு கதைங்களாகவும் ஒரு ரைட்டராகவும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஜென்ரலாக இந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம கூகுள் பண்ணி இதில் என்ன மாதிரிலாம் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, நம்ம என்ன மாதிரிலாம் ஷார்ட்கட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸ். இந்த ஜென்ரல் சயின்ஸை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இது மூணுலேயும் அவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸை மட்டும் ஸ்கூல் புக்ஸில் எடுத்து மார்க் பண்ணணும். நான் வந்து இனிமேல் ஸ்கூல் புக்ஸை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போது இந்தந்த டாபிக்ஸ் எந்தெந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எந்தெந்த கிளாஸ் புக்ஸ்லலாம் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சேம் அதே தான் ஹிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல் நம்ம அந்த அப்பப்போ வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில் வச்சுக்கணும். என்ன தான் லேப்டாப் நம்ம ஃபோனில் படித்தாலுமே நம்மளுக்கு வந்து கையில் இருந்து நம்ம மார்க் பண்ணி படிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். சேம் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி அண்ட் எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியாவும் அதே தான். நான் படிக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட மெத்தடாலஜி எனக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் 10 மார்க். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறையா படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ், யார் என்னென்ன அவார்ட் வாங்கியிருக்காங்க, புதுசாக லான்ச் இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எங்கெங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். முக்கியமாக கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு அரசியல் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் வந்து நம்ம கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது தொடங்கிய நாள், அதில் யார் பெனிஃபிட் ஆகுறாங்க, அது எப்படி இம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது, அதில் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்போ விடியல் பயணம் திட்டம் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இளம் தேடி கல்வி திட்டமில் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். 2 வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம மற்ற அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ்க்கு அளவாக வந்து நம்ம செகண்ட் யூனிட்லேயும் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மணி நேரமாவது இந்த டாப்பிக்கை படிக்கணும். அந்த டாப்பிக்கு ஒரு 2 மணி நேரம் நம்ம கொடுக்கணும். அப்போது இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎட்டில் வந்து சைல்ட் சைக்காலஜி அண்ட் பெடகாலஜி புக்ஸ் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ கரண்ட்டில் படிச்சுட்ருக்க பிள்ளைங்கக்கிட்ட புக்ஸ் வாங்கிட்டு இதில் வர டாபிக்ஸை நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கான்செப்ட், அது எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படிலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இதுவும் வந்து பிரைன் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு சோஷியல், எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங். அடுத்து வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. இப்படி இந்த டாபிக் எல்லாமே நம்ம படிக்கணும். மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ்,
பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட், மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இது எல்லாமே நம்ம படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இதிலே வந்து 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 டாபிக்ஸும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தரவாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஃபுல் பர்சன்டேஜ் வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ எல்லோரும் சேர்ந்து படிப்போம், ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு இது பண்ணுவோம். பிஓ எக்ஸாமை தொடர்ந்து ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம படிச்சிட்டாலே டெட் அண்ட் டிஆர்பி வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.